வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அதே மாதிரி இந்த வீடியோல இருக்க ஃபுல்லாவே நியூஸஸ் மட்டும்தான். இதை நீங்க ஆன்லைன்ல தேடினீங்கன்னா உங்களுக்கே கிடைக்கும். பட் நான் இது வந்து ஒரு கலெக்ஷனா எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். இது ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. இன்னைக்கு எந்தெந்த கம்பெனிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்குன்றது பார்ப்போம். ஜூலியன் ஆக்ரோ இன்ஃப்ராடெக் இவங்களுக்கு 7.5 crores கிட்ட ஆர்டர் கிடைச்சிருக்கு. அன்பிராண்டட் ரைஸ்க்கான ஆர்டர். கம்பெனியோட கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹30.23 வருது. எல்என்டிக்கு வந்து ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. இதை வந்து அவங்க மெகா ஆர்டர்னு சொல்றாங்க. அதாவது எல்என்டியோட ஸ்கேல்ல வந்து பாத்தீங்கன்னா 10,000 கோடியிலேருந்து 15,000 கோடிக்குள்ள இருக்கிற ஆர்டர்ஸ் எல்லாமே மெகா ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கான ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சவுதி அரேபியால வந்து அட்வான்ஸ்டு கிரிட் சிஸ்டம் வந்து கட்ட போறாங்க. சீல்மேட்டிக் இந்தியா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெல்லு கிட்ட இருந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. என்ன ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1320 மெகாவாட்கான மிஷினரிஸ் வந்து சப்ளை பண்ண போறாங்க. இதுல வந்து ஆர்டரோட அமௌண்ட் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணல. ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரினியூவபிள்ஸ்க்கு வந்து 512 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இவங்க வந்து 50 மெகாவாட் பிளான்ட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க. சைக்கிள் இந்தியாவுக்கு வந்து லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் கிடைச்சிருக்கு. இதோட ஒர்த் வந்து பாத்தீங்கன்னா 1299 கோடி. சதன் அயோத்தியா பைபாஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க. இந்த ஆர்டர் வந்து 24 மாசத்துக்குள்ள எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற ஐபிஓ நியூஸஸ் பத்தி பார்த்துருவோம். கேஆர்என் ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 342 crores கொண்ட ஒரு ஐபிஓ. இதோட பிட்டிங் டேட் வந்து செப்டம்பர் 25 ஸ்டார்ட் ஆகுது. செப்டம்பர் 27 வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கிரே மார்க்கெட்ல வந்து ₹236 ஹையரா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது கம்பெனி வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ் பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா 209 to 220. இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ₹236 வந்து ஹையரா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்படி நீங்க சேர்த்து பாத்தீங்கன்னா ₹456 வந்து இது வந்து லிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பட் அகைன் இது வந்து எக்ஸ்பெக்டேஷன் தான். இந்த ஜிஎம்பி வந்து கண்டிப்பா அதே மாதிரி வராது. மேலேயும் போகலாம் கீழேயும் போகலான்ற மாதிரி தான் இருக்கும். அதை நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஸோ கண்ணை மூடிட்டு நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. ஸோ இதோட பெர்சன்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா 107% வந்து இது வந்து கெயின்ஸோ லாஸஸோ தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அகைன் இது வந்து சோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா investorgains.comன்ற டேட்டாஸ்ல வச்சு. இன்னைக்கு லிஸ்டான ஐபிஓஸ் பத்தி பார்த்துருவோம். ஆர்கேட் டெவலப்பர்ஸ் இது வந்து இஷ்யூ பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹128. லிஸ்டான பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 175.9. இதோட கெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 37.4% வந்து கெயின்ஸ் கொடுத்துருக்கு. நார்தர்ன் ஆர்க் கேபிட்டல் இதோட இஷ்யூ பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹262. பட் லிஸ்டான பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹351 வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. இதோட கெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 33.5% வந்து கெயின்ஸ் கொடுத்துருக்கு. வெஸ்டர்ன் கேரியர்ஸ் இதோட இஷ்யூ பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹172. பட் இது வந்து லிஸ்ட் ஆன பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹170 லிஸ்ட் ஆயிருக்கு. லாசஸ் வந்து பார்த்தீங்கன்னா -1.2% வந்து லாசஸ் ஆயிருக்கு. அதர் நியூஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜேடிஎல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து போனஸ் ஸ்டாக் ஸ்பிளிட் ரெண்டுமே வந்து தரதா டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெக்கார்ட் டேட் வந்து இன்னும் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணல. அதே மாதிரி ஸ்பிளிட் ஸ்டாக்ஸ் இதுவுமே வந்து போக அறிவிப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்பலாம். ஆஸ்ட்ராசெனிகா வந்து இன்னைக்கு 13% வந்து ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. இதுக்கு எதனால தெரியுங்களா? இதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து என்ஓடி கொடுத்துருக்காங்க கேன்சர் ட்ரக்குக்காக. ஃபர்ஸ்ட் வந்து தரல அப்படின்னாங்க, அதுக்கப்புறம் தந்திருக்கேன் அப்படின்னாங்க. ஸோ குழப்பி விட்டாங்க. ஆனால் வந்து இன்னைக்கு வந்து இது வந்து 13% வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. இன்னைக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்ட எல்லா நியூஸஸுமே நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன்றதை நம்புறேன். இதே மாதிரி உங்களுக்கு வந்து எல்லா ஸ்டாக்கோட நியூஸுமே வந்து ஒரே இடத்துல கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ஷேர் மார்க்கெட் நியூஸ் தமிழுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்ப்போம்.